நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த தியானத்தின் 2ஆம் நாளுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் இந்த இடத்திலே ஒரு குடும்பமாக ஒன்று சேர்த்தீங்களே, உமக்கு நன்றி நன்றி என்று துதிக்கிறோம். 1000 நாட்கள் தொடர்ந்து இடைவிடாமல் அதிகாலையிலே உன் பாதம் அமர்ந்து எங்கள் எல்லாரையும் ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க எங்களுக்கு ஆற்றலை தந்தவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை ஆராதனை வேளையில் அந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்ய வேண்டிய பணிகளுக்கான சகல ஆசீர்வாதங்களையும் அதிகாலையிலேயே தந்து எங்களை பலப்படுத்துகிற உம்முடைய அன்பு மிகப்பெரியது, உம்முடைய இரக்கம் மிகப்பெரியது, உமது தயவு மிகப்பெரியது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 1000 நாட்கள் தொடர்ந்து ஜெபித்த எங்களுடைய ஜெப வாழ்வு இன்னும் இன்னும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். நேற்றும் இன்றும் நாளையும் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற இறை வார்த்தைகள் 100 மடங்கு எங்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக எங்களுக்கும் எங்களுடைய வீட்டாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாகும்படியான ஒரு ஆசிரியரை இந்த நாளில் தாரும். இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறப்பாக சகோதரன் சேவியர், அவருடைய குழுவினர் அத்துணை பேரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இந்த நாளில் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். 1000 நாட்கள் விடாமல் ஆண்டவருடைய பாதம் அதிகாலையிலே அமர்ந்து ஜெபித்திருப்பது என்பது மிகுந்த பாராட்டுதற்குரியது. இது கடவுளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியம். மனிதர்களுக்கு பிடிக்கின்ற காரியங்கள் ஒருபுறம் இருக்க, கடவுளுக்கு என்ன பிடிக்கும் என்பதை நாம் அதை அறிந்தவர்களாய் கடவுளுக்கு பிடித்தமான காரியத்தை நாம் செய்திருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் வாழ்வு, இயேசுவே என் வாழ்வு, இயேசுவே என் வழி, இயேசுவே என் வழி, இயேசுவே என் ஒளி, இயேசுவே என் ஒளி, இயேசுவே என் உயிர், இயேசுவே என் உயிர், இயேசுவே என் உயிர்ப்பு, இயேசுவே என் உயிர்ப்பு. இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு நாமம் வாழ்க, இயேசு நாமம் வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பொதுவான தலைப்பை என்ன என்று சொன்னால், கனி கொடுக்க வேண்டும் என்பதுதான். நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அதோடு நம்முடைய வாழ்வு முடிந்து விடுகின்ற ஒன்று அல்ல. மாறாக அடுத்த அந்த நாள் முழுவதும் நாம் செய்கின்ற பணிகள் எல்லாம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். நமது செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு கனி கொடுப்பவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் இந்த 3 நாள் தியானத்தினுடைய ஒரு மைய கருத்தாக, மைய பொருளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கனி அப்படின்னு சொன்னாவே நமக்கு மனசில் வர்றது என்ன அப்படின்னா, 2 காரியத்தை நான் உங்கள் முன்பாக கொண்டு வருகிறேன். கனி அப்படின்னு சொல்லிட்டாவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சுவை கொடுக்கும். கனி சுவை கொடுக்கும். இரண்டாவதாக அந்த கனி நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த 2 காரியங்களை மட்டும் மனதில் வைத்து இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த 2 விஷயத்தை மட்டும் மனசை வச்சு, கனி என்று சொன்னாலே கனி சுவையானது கனி. இரண்டாவது, அந்த கனி பிரயோஜனமானது. இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க போகிறோம். நம்ம எல்லாருமே பிறருக்கு சுவை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? பிறருக்கு சுவையூட்டுகிறவர்களாய் இருக்கிறோமா? ரெண்டாவது நான் சொன்னேன், கனி என்று சொன்னால் அது பிரயோஜனமாக இருக்கும். சாப்பிடும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷம், உடலுக்கு பலன் இல்லையா?
டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க சில சமயத்துக்கு பழம் சாப்பிடுங்க. பழம் சாப்பிடும் பொழுது ஒரு தெம்பு கிடைக்கிறது, ஒரு பலன் கிடைக்கிறது, ஒரு பிரயோஜனம் இருக்குது. எனவே இந்த ரெண்டை மட்டும் நாம் மனதில் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யோசிக்கலாம். கனி என்று சொன்னாலே அது சுவையானது. இரண்டாவது, கனி என்று சொன்னாலே அது பிரயோஜனமானது. இப்போ நம்மளுடைய சிந்தனையினுடைய ஓட்டமே என்னென்னா, நான் பிறருக்கு சுவை உள்ளவனாய் இருக்கிறேனா, சுவை ஊட்டுகிறேனா, நான் பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கிறேனா, அவ்வளோதான். இப்போ சுவை என்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? பண்புகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். பண்புகள், என்னுடைய கேரக்டர்ஸ், என்னுடைய பண்புகளால் நான் பிறருக்கு சுவை ஊட்டுகிறேன். சில சமயத்துக்கு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தை அது அவ்வளோ பாசமாக இருக்கும். அந்த சின்ன குழந்தையை தூக்கி அம்மா அவ்வளோ பாசமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையை தூக்கி கட்டி பிடிச்சி என் கண்ணு அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப முத்தம் கொடுப்பாங்க. ஒரு ஒரு பழத்தை சாப்பிடுவது போல் அந்த குழந்தையை அப்படியே அணு அணுவாக அப்படியே ரசித்து ருசித்து அந்த குழந்தையை பாராட்டுவாங்க. செல்ல கட்டிமாங்க, தங்க கட்டிமாங்க, வெள்ளை கட்டிமாங்க. வெள்ளை கட்டி அப்படின்னா அதனுடைய கேரக்டர், அந்த குழந்தையினுடைய கேரக்டர், அந்த குழந்தையினுடைய பண்பு, அந்த குழந்தையினுடைய பண்புகளையெல்லாம், அந்த மாசு மறுவற்ற அந்த குழந்தையினுடைய பண்புகளையெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளால் சொல்லி அந்த குழந்தையை கொஞ்சுவாங்க. பார்த்துருப்போம், நீங்களும் அதில் ஒரு ஆளாக இருந்திருப்பீங்க, மாற்றுக்கிறது கிடையாது. பிரியமானவர்களே, எனவே கனி என்று சொல்லுகின்ற பொழுது பண்புகளால் நாம் சுவையூட்ட வேண்டும். என்னுடைய பண்புகளால், என்னுடைய கேரக்டர்ஸால் நாம் பிறருக்கு சுவையூட்ட வேண்டும். அதே போல் என்னுடைய அந்த அந்த பிரயோஜனம் என்று சொன்னேன் அல்லவா, பிரயோஜனம் என்பது செயல்களால் நான் பிறருக்கு பயனுள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு தான். இப்போ இந்த ரெண்டை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காக 2 நபர்களை நான் உங்களுக்கு கொண்டு வரப்போகிறேன். 2 நபர்கள். அந்த 2 நபர்கள் யார் என்றால், ஒன்று மோயிசன், இன்னொன்று யோசேப்பு. இந்த 2 நபர்களை வைத்து நாம் இந்த விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். கனி என்று சொன்னால் சுவையூட்டணும், கனி என்று சொன்னால் பிரயோஜனமாக இருக்கணும். சுவையூட்டணும் என்பது பண்புகளால், நம்மளில் இருக்கக்கூடிய நற்பண்புகளால் பிறருக்கு சுவையூட்டணும், நம்மளில் இருக்கக்கூடிய செயல்களால் பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இந்த ரெண்டையுமே இந்த மோயிசன் அப்படின்ற ஒரு மனுஷன் வழியாக, அதே போல் யோசேப்பு என்ற மனிதன் வழியாக நாம் கொஞ்சம் சிந்திப்பது நல்லது என காண்கிறேன். சேர்ந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். இயேசு பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த பண்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அப்படியே நம்மளை ஈர்க்கும். சிலருடைய பண்புகள்லாம் அப்படியே அட்ராக்ட் பண்ணும், இல்லைங்களா? ஆமாம். இந்த மோயிசனை நாம் பார்க்கலாம். இந்த மோயிசன் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த கனியாக அவரிடம் நாம் பார்க்கலாம். மிக ஒரு நல்ல கனி கொடுத்தவராக நாம் அவரை பார்க்கலாம். இந்த மோயிசன் எப்படி, நான் சொன்ன அந்த 2 மனசில் வச்சுக்கோங்க. ஒன்று சுவையூட்டக்கூடியவர் கனி, இன்னொன்று பிரயோஜனம். சுவை என்பது பண்புகளால் அப்படியே ஈர்க்கக்கூடிய, சுவை என்பது அப்படி ஈர்க்கும் நம்மளை. ஆமாம். இப்போ இந்த மோயிசனிடம் நாம் பார்க்கிற பொழுது ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். எடுத்து வாசியுங்கள், வாய்ப்பு இருந்தால் எடுத்து பாருங்கள். எண்ணிக்கை புத்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசியுங்களேன். எண்ணிக்கை புத்தகம் 12:3. பூவுலகில் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் இருந்தார். சத்தமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சாந்தம் என்ற நற்பண்புகளால் அவர் கனி கொடுத்தவராய் இருந்தார் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். சாந்தம், இந்த சாந்தம் என்பது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் பார்த்தீங்களா?
இன்றைக்கெலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த சாந்தம், அமைதி, இது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் போனதுனால தான் குடும்பத்தில் வந்து சமாதானம் இல்லை, சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். மொய்சன் சாந்தம் உள்ளவராய் இருந்து அவர் இந்த உலகத்துக்கு தன்னை சார்ந்த மக்களுக்கு கனி கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து அதே எண்ணிக்கை புத்தகம்தான், அதே அதிகாரம் 12:7 வாசியங்களேன். ஆனால் என் அடியான் மோசையோடு நம்பிக்கைக்கு உரியவர். இன்னைக்கு ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய ஒரு அழகான ஒரு நற்பண்பு என்ன என்றால் நம்பிக்கைக்குரியவனாக இருக்க வேண்டும், நம்பிக்கை நிறைந்தவனாக இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே ஒரு பேர் உண்டு, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பேர் உண்டு. முன்னாடிலாம் சொல்லுவாங்க விசுவாசிகள் என்று சொல்வார்கள். இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்? புதிய மொழிபெயர்ப்பில் நம்பிக்கையாளர்கள் என்று சொல்லுகிறோம். எனவே நம்பிக்கை நிறைந்தவர், அந்த நம்பிக்கை என்ற நற்பண்பால் அவர் கனி கொடுத்தவராக இருந்தார் என்று நாம் பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் வாசியுங்கள். மறைபொருளாக அல்ல, நேர்முகமாக தெளிவாக நான் பேசுகிறேன். கடவுள் சொல்றார் பாருங்க, முகமுகமாக நான் பேசுகிறேன். மறைபொருளாக அல்ல, முகமுகமாக நேராக நான் நேருக்கு நேராக நான் அவனோடு பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, கனி கொடுப்பவர்கள் என்று சொன்னால் பிறருக்கு சுவையூட்டுவர்களாக, குறிப்பாக நமது நற்பண்புகளால் மற்றவர்களை ஈர்க்க வேண்டும். என் கேரக்டர் வந்து உங்களை ஈர்க்கணும், உங்கள் கேரக்டர் என்னை ஈர்க்கணும். அப்படி ஈர்க்கும் பொழுது தான் என்னால் நிச்சயமாக இந்த உலகத்துக்கு கனி கொடுக்க முடியும். எனவே என்னுடைய வாழ்வு இப்படிப்பட்ட மோய்சனுடைய கேரக்டர்ஸில் 1-2 நாம் பார்த்தோம் அல்லவா, இதுபோல் இருக்கிறதா என்பது தான் இந்த நாளிலே நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. சத்தமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் இரட்சகர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அப்படியே ஒரு பேஸாக நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்க, என் பின்னாடி வாங்க. கனி என்று சொன்னால் 2 இருக்கணும். ஒன்று சுவையூட்டணும், இன்னொன்று பிரயோஜனமாக இருக்கணும், பயனுள்ளதாக இருக்கணும். சுவையூட்டுதல் எப்படி? நற்பண்புகளால் நீங்கள் சுவையூட்டணும். நற்பண்புகளால் உங்களை நீங்கள் வந்து மற்றவங்களை ஈர்க்கணும். ஒரு பழம் எப்படி நம்ம ஈர்க்குதோ அதே போல் நமது நற்பண்புகளால் பிறரை நாம் ஈர்க்க வேண்டும். ஒரு கனியினுடைய தன்மையே அதுதான், சுவையூட்டக்கூடியது. அதனால தான் பார்த்தோம், இந்த மோய்சனை ஒரு கேரக்டராக வச்சு அவருடைய நற்பண்புகளை நாம் சிந்தித்தோம். 2வது பிரயோஜனமாக இருக்க வேண்டும், பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மோய்சன் அப்படின்னு ஒரு பயனை கொடுத்தாரு, மிகப்பெரிய ஒரு விடுதலையை அவர் அந்த மக்களுக்கு கொடுத்தார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். 40 ஆண்டுகளாக தன்னுடைய மக்கள் பார்வோன் மன்னனிடம் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்த நிலையில் மோய்சன் செய்த மிகப்பெரிய காரியம் அந்த மக்களை கடவுளுடைய அருளால், கடவுளுடைய துணையால் அந்த மக்களுக்கு ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுத்தது என்பது மிகப்பெரிய பிரயோஜனமுள்ள ஒரு காரியம். எனவே இந்த மோய்ஸ்ன்ற கேரக்டரை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு பார்த்தோம்னு சொன்னாக்க அவர் கனி கொடுத்தார் என்பது எப்படி பார்க்குறோம்? அவர் சுவையூட்டக்கூடியவராகவும் இருந்தார், அதே போல் அந்த மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளவராகவும் இருந்தார். 2வதாக நாம் பார்க்கலாம். 2வது மிக அழகான, நம்ம எல்லாத்துக்குமே கொஞ்சம் வேண்டப்பட்ட மனுஷன்தான் யோசேப்பு என்ற கேரக்டரை நாம் பார்க்கலாம். யோசேப்பினுடைய பண்புகள் இந்த 2 ஒன்று அப்படியே சொல்லிகிட்டே வரேன் நான் உங்களுக்கு. பண்புகள், செயல்கள். பண்புகளால் ஈர்க்கணும், செயல்களால் அவங்களை அலங்கரிக்கணும். எனவே யோசேப்பை குறித்து நாம் பார்க்குற சமயத்தில் எடுத்த வாசியங்கள் 39வது அதிகாரம் தொடக்க நூல் அதிகாரம் 3 வாசியங்கள். என்ன அழகான ஒரு வசனம்! 39:3. ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்க செய்ததையும் அவன் தலைவன் கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அருமை சகோதர சகோதரிகளை பாருங்கள், அந்த 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 தலைவனே பார்க்கிறார். அந்த வீட்டில் வந்து ஒரு சாதாரண ஒரு சாமானிய ஒரு மனுஷன், இன்னும் சொல்லப்போனால் ஒரு அடிமையாக இருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த மனுஷனிடம் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்குது பாருங்கள். இவன் ஆண்டவரோடு இருந்தான் என்பதை விட ஆண்டவர் அவனோடு இருந்ததை இவன் பார்க்கிறான், தலைவன் பார்க்கிறான். எவ்வளோ பெரிய விஷயம்!
நிச்சயமாக மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம ஆண்டவரோட இருக்குமோ இல்லையோ, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை சேவியர் பார்க்கணும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை இங்கே இருக்கிற சகோதரி பார்க்கணும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை அங்கே இருக்கக்கூடிய சகோதரர் பார்க்கணும். அப்போ இன்னும் அழுத்தமாக இருக்கும்ல, இன்னும் கொஞ்சம் மற்றவங்களுக்கு புரியும்ல. எவ்வளோ ஒரு பெரிய சாட்சியம் பார்த்தீங்களா? அப்போ அவருடைய கேரக்டரே பார்த்தீங்கன்னா, கடவுளோடு அவர் இருந்திருக்கிறார், கடவுள் அவரோடு இருந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் இரட்சகர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே. இந்த கேரக்டர் எல்லாமே நம்ம ஏன் பேசிக்கிட்டு வர்றோம், பார்த்துக்கிட்டு வர்றோம் அப்படின்னா, இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நம்மிடம் இருந்தால் நாமும் மற்றவர்களை ஈர்க்க முடியும், அட்ராக்ட் பண்ண முடியும், கனி கொடுக்க முடியும் இதன் வழியாக. அதுக்காகத்தான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மோடு இருக்கணும், நான் ஆண்டவரோடு இருக்கணும். அந்த அளவுக்கு என்னை தகுதிப்படுத்த வேண்டும், அந்த அளவுக்கு என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றன. இரண்டாவதாக தொடர்ந்து அதே அதிகாரம்தான் 9வது வசனத்தை வாசிப்போம். 39:9. இந்த வீட்டில் இந்த மாபெரும் தீச்செயல் என்ன தீச்செயல் என்பதை நம்ம விளக்க வேண்டிய அவசியம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த மாபெரும் தீச்செயலை கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா? எவ்வளோ ஒரு பரிசுத்தத்தில் வாழ்ந்தான் பாருங்க. இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அழகான கேரக்டர் பரிசுத்தம் என்ற கேரக்டர். பரிசுத்தம் என்ற கேரக்டர், இந்த பரிசுத்தம் என்ற கேரக்டரில் ரொம்ப அழகாக இன்றைக்கும் பேசப்படுகிறார் பாருங்களேன். யோசேப்பு இன்றைக்கும் பேசப்படுகிறார். இந்த நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு இன்றைக்கும் பேசப்படுகிறார். அப்படியே தாவீதோடு ஒப்பிட்டு பாருங்கள், அது வேறு மாதிரி போகும். யோசேப்பை பாருங்கள், இது வேறு மாதிரி போகும். இது கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. இந்த கேரக்டர் யோசேப்பினுடைய இந்த பர்டிகுலர் கேரக்டர் கடவுளையும் அட்ராக்ட் பண்ணுது, உங்களையும் அட்ராக்ட் பண்ணுது, என்னையும் அட்ராக்ட் பண்ணுது. ஆனால் இதே விஷயத்தில் தாவீதினுடைய கேரக்டர் கடவுளுக்கும் பிடிக்கல, நமக்கும் பிடிக்கல. என்ன ஒரு வித்தியாசம் பாருங்களேன். அப்போ இந்த பரிசுத்தம் என்ற அழகான இந்த கேரக்டர் கனி கொடுப்பதற்கு நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் உதவியாக இருக்கிறது. அன்றைக்கி யோசேப்புக்கு உதவியாக இருந்துச்சு, இன்றைக்கி நமக்கும் உதவியாக இருக்கிறது. எனவே தான் இதை கொஞ்சம் அப்படியே நம்ம சிந்திச்சுக்கிட்டே வர்றோம். மூன்றாவதாக நீங்கள் தொடர்ந்து வாசியுங்கள். அதே 39:23 வாசியுங்கள். ஏறக்குறைய ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், மீண்டும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒன்று வருது பாருங்கள். ம் 23 வாசிங்க. ஏற்கனவே பார்த்தது தான். ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். வண்டர்ஃபுல். அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி பெற்றார், யாவற்றிலும் வெற்றியை தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், இன்றைக்கி நம்ம எல்லா பேருமே ஜெயம் பெறணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்கு ஒரு அடிப்படை பண்பு தான் நாம் ஆண்டவரோடு இருப்பதும் ஆண்டவர் நம்மோடு இருப்பதும், ரெண்டு பேரும் ஒருவரோடு ஒருவர் கலந்து உறவாடுவதும் வாழ்வதும் ஐக்கியமாக இருப்பதும் தான். இந்த கேரக்டர்ஸ் வழியாகவே யோசேப்பு எல்லாருக்கும் பிறருக்கு கனி கொடுப்பவராய், அட்ராக்ட் செய்யப்பட்டவராய், தன்னுடைய பண்புகளால் பிறரை ஈர்த்தவராய், சுவையூட்டுபவராய் அவர் இருந்தார் என்று இந்த நாளில் நீங்களும் நானும் புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே இரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கனி என்று சொன்னால் முதல்ல என்ன செய்யணும்? சுவையூட்டணும். அது பண்புகளால் சுவையூட்டணும். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்குறோம்? பிரயோஜனமாக இருக்க வேண்டும். இந்த யோசேப்பிட்ட இப்படிப்பட்ட பண்புகளை நாம் பார்த்தோம். இந்த பண்புகளின் வழியாக அவர் சுவையூட்டுபவராய், அட்ராக்ட் பண்ணப்பட்டவராய் அவர் இருந்திருக்கிறார். இன்றைக்கும் அட்ராக்ட் பண்ணுறார் நம்மளெல்லாம். இப்போ செயல்பாடுகள் என்ன? ரொம்ப அழகான செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோம். யோசேப்பிடமிருந்து நாம் பார்க்கிற ஒரு செயல்பாடுகளை நீங்கள் பாருங்களேன். 41-45 வாசியுங்கள். தொடக்க நூல் 41-45.
பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்கள். எகிப்து நாடு முழுவதற்கும் அவர் ஆளுநர் ஆகிறார். இந்த பேஸில், இந்த அடித்தளத்தில் எவ்வளோ பெரிய செயல்பாடுகள் வருது பாருங்கள். தொடர்ந்து அதே அதிகாரம் 54வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பு முன்னறிவித்தபடி 7 ஆண்டு பஞ்சம் தொடங்கியது. எல்லா நாடுகளிலும் பஞ்சம் தலைவிரித்தாடியது. எஸ். ஆனாலும் எகிப்து நாடு முழுவதற்கும் உணவு கிடைத்தது. எகிப்து நாடு முழுவதற்கும் உணவு கிடைத்தது. எவ்வளோ பெரிய பிரயோஜனமான ஒரு காரியம் பாருங்க. உலகமே பஞ்சமாக இருக்கு. சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் பஞ்சத்தில் வாடுகிறார்கள், உணவில்லாமல் தவிக்கிறார்கள். ஆனால் எகிப்து நாடு மட்டும் உணவுக்கு கொஞ்சம் கூட தவிக்கலை. எவ்வளோ ஒரு பிரயோஜனமான ஒரு காரியம். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு 3 அடிப்படையான தேவைகள் வேணும்னு சொல்லுவாங்க. உணவு, உடை, இருப்பிடம். அதில் முதல்ல வர்றதே இந்த உணவு தான். இந்த உணவு என்ற அந்த ஒரு விஷயத்தில் யோசேப்பு அந்த எகிப்து தேசத்துக்கே பிரயோஜனம் உள்ளவராய் மாறுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து இன்னொரு வசனம் பாருங்கள், அழகாக வருகிறது. 55 வாசியங்கள். எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓலமிட்டனர். ஆளாளுக்கு வந்து யோசிப்பு பார்வோன் மன்னிடம் வந்து கேட்குறாங்க, ஐயோ நாங்கள் சாகுறோமே என்று சொல்லி. பார்வோன் வந்த ஆட்கள் யாராயிருந்தாலும் அனைவரையும் நோக்கி யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்க, அப்ப இவர் எப்படி கனி கொடுத்திருப்பார்னு யோசித்து பாருங்க. அந்த யோசேப்பு தன்னுடைய நற்பண்புகளால் சுவையூட்டி இருக்கிறார். கனி தன்னுடைய அழகான செயல்களால் பிரயோஜனமாக இருந்திருக்கிறார். ஒரு கனிக்கு இந்த 2 ரொம்ப அவசியம். கனி என்று சொன்னால் சுவையூட்டணும். நற்பண்புகளால் நாம் சுவையூட்ட வேண்டும். கனி என்று சொன்னால் பிரயோஜனமாக இருக்கணும். நம்முடைய செயல்களால் பிரயோஜனமாக இருக்கணும். யோசேப்பும் சரி, மோய்சனும் சரி, 2 பேருமே எப்படி இவர்கள் கனி கொடுத்தார்கள் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை எல்லாம் நாம் சிந்தித்தோம். சத்தமா சொல்லலாம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த 2 பேரை பற்றி அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம், அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் அவ்வளோ ஈஸி நீங்கள் நினைக்கிறீங்களா? கனி கொடுப்பது என்பது அவ்வளோ எளிதா? கனி கொடுத்தாங்க, அப்படி பார்த்தாச்சு. அவங்களுடைய கேரக்டர்ஸ் வழியாக அப்படி எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணார். அவருடைய நற்செயல்கள் வழியாக எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்தார். ஒரு கனி எப்படி சுவையூட்டுமோ, ஒரு கனி எப்படி பிரயோஜனமாக இருக்குமோ, அதே போல் மோய்சன் இருந்தார், அதே போல் யோசேப்பு இருந்தார். உண்மைதான், நம்ம சிந்தித்தோம். இது அவ்வளவு எளிதான காரியமா? கனி கொடுப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. தடைகளை தாண்டி வர வேண்டும், கஷ்டங்களை தாண்டி வர வேண்டும், பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வர வேண்டும். அப்போ தான் அவன் கனி கொடுக்க முடியும், இல்லாட்டி கனி கொடுக்க முடியாது. ஐயோ எனக்கு இப்படி இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கே என்று சொல்லி நான் அங்கலாய்த்து நான் அழுது புலம்பினால் கனி கொடுக்க முடியாது. இந்த 2 பேரும் அப்படி கிடையாது. அதுக்காக தான் திருப்பி இந்த 2 பேரையும் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வரேன். நம்ம இந்த 2 பேர் தான் இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரங்கள், ஹீரோஸ். இன்றைக்கி வந்து இன்றைய இந்த செஷனில் வந்து நம்ம எல்லாருக்குமே ஹீரோஸாக இருக்கிறவங்க இந்த 2 பேர் தான், மோய்சனும் இந்த யோசேப்பும் தான். மோய்சனை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவருக்கு இருந்த தடைகள் தான் என்ன? மோய்சன் தடைகளை தாண்டி தான் அவர் கனி கொடுத்துருக்கிறார். தடைகளை தாண்டி தான் அவருடைய கேரக்டர்ஸ் வழியாக, அவருடைய நற்பண்புகள் வழியாக எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களையும் ஈர்த்திருக்கிறார். அப்படி என்ன தடைகள்? ஒரு சில தடைகளை நாம் பார்க்கலாம். எடுத்து வாசியுங்கள். விடுதலை பயணம் 4:10. விடுதலை பயண நூலை எடுத்துக்கொள்ளலாம். அங்கே தான் அப்படியே இருக்காங்க, அங்கேயே சுற்றி வரலாம். நம்ம 4:10 பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விடுதலை பயணம் 4:10. மோசே ஆண்டவரிடம், ஐயோ ஆண்டவரே, நாவன்மை அற்றவன், வாய் திக்கும், நாக்குழரும். பாருங்க, பேச தெரியாது.
எனக்கு பேச தெரியாது. ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மெல்லாம் பேசுகிறோம், பாடுறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், சத்தம் போடுறோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொல்கிறோம், இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய நான் வந்து அப்படி அழகாக அப்படி சுற்றி 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 நம்ம என்னென்ன கேட்குறோமோ, என்னென்ன பேசுகிறோமோ, எப்படி எப்படிலாம் நாக்க வளைக்கணுமோ எல்லாத்துக்கும் அது வளைஞ்சு கொடுக்குது. அந்த மனுஷன் சொல்கிறேன், என்னால் பேச தெரியாது ஐயா, நான் பேச தெரியாமல் என்ன பண்ண போகிறேன் நான் என்று சொல்லி அவர் மிகுந்த வேதனையோடு அவர் வந்து சொல்கிறார். அவருக்கு பேச தெரியாது, பேச முடியாது என்பது அவருக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் வாசியுங்கள், 7:7 வாசியுங்கள். 7:7 விடுதலை பயணம் 7:7. பார்வோனிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது, நல்லா கவனிங்க, இப்போ எல்லாருமே நம்ம கொஞ்சம் பார்க்கணும். மோசேக்கு வயது 80, ஆரோனுக்கு வயது 83. 83 சாதாரண அப்படி சும்மா காளைகள் கிடையாது. எப்போ இவங்க வந்து தங்களுடைய பணிகளை வந்து மிக வீரியமாக செய்கிறாங்க பாருங்களேன், வேகமாக ரொம்ப ஃபோர்ஸாக செய்கிறாங்க பாருங்கள். எந்த வயசில் செய்கிறாங்கன்னு யோசித்து பாருங்கள். நம்மெல்லாம் சாத்தியமா? இன்றைக்கெல்லாம் நிறைய பெரியவங்க இருக்கிறாங்க. உண்மையிலே பாராட்டுகிறேன், ஆண்டவரை நான் துதிக்கிறேன், ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். பாருங்கள், 80 வயது, மக்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி போராடுகின்ற காலம் 80, 83 என்று இருக்கிறது. பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது அந்த தொடக்கத்தில் பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க கொஞ்சம் நெஞ்ச பேச்சுவார்த்தை இல்லை, மாற்றி 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 ஒரு 10 தடவை ஒரு 10 விஷயங்கள் நடக்கின்றன. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம அதெல்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சுவார்த்தை அந்த ஒரு வாரத்தில் அந்த பேச்சுவார்த்தைன்றதை வச்சே நீங்கள் முடிச்சுக்கோங்க. அவங்களுக்கு வயது 80, 83 என்று பார்க்குறோம். அதே போல் நம்ம பார்க்குறோம் விடுதலை பயண நூல் அதே 14வது அதிகாரத்தில் செங்கடலை கடக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, 14 ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே சிந்திச்சுக்கிட்டு இருந்தது தான், அடிக்கடி சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம். செங்கடலை கடந்த நிகழ்ச்சி தான். நீங்கள் எல்லாருமே இதில் கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கிறதுனால தான் சில விஷயத்தை வந்து நான் பேக்ரவுண்ட் இல்லாமல் நான் அப்படி இப்படியே கண்டென்ட்டை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயந்தான். பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு, ஒரு 10 போராட்டங்கள் முடிஞ்சிருச்சு. 10 போராட்டங்கள் முடிஞ்சு ஆண்டவரோடு இருக்கிறவனுக்கெல்லாம் ஜெயந்தானே. யோசேப்பை பற்றி நான் பார்க்கிறோம், ஆண்டவர் அவரோடு இருந்ததும், அவர் தொட்ட காரியங்களை எல்லாம் ஆண்டவர் துலங்க செய்ததும், அவருக்கு வெற்றியை தந்ததும் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. யோசேப்பை குறித்து பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி தானே நிச்சயமாக மோய்சனுக்கு உண்டு. மோய்சன் வந்து ஒரு 10 வகையான போராட்டங்கள் அந்த போராட்டத்தினுடைய வெற்றி நினச்சிக்கிட்டு வர்றாங்க எல்லாம். நம்ம ஆளுவார் வெற்றி நினச்சிட்டு வர்றாங்க. ஆனாலும் பார்வோனுடைய மனம் கடினமாகிறது. அந்த இடத்துல வரும்பொழுது எப்படி இருக்கும், வாழ்வா சாவா என்ற நிலை அல்லவா, வாழ்வா சாவா. மக்கள் எல்லாருமே குதிச்சு போகிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க. மோய்சனை பார்த்து எப்படி எப்படிலாம் பேச முடியுமோ நெகட்டிவாக எதிர்மறையாக பேசுகிறாங்க. அங்கே சவக்கூலி இல்லையான்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தால் இங்கே சாகடிக்க வந்த கடலுக்குள்ளே. அப்போ சொல்கிறாரு பாருங்க, அந்த ஊரே கொந்தளிச்சு போய் அப்படியே கதறுது, ஊரே அப்படியே கலவர பூமியாக இருக்குது. ஆனால் ஒரு மனுஷன் அமைதியாக இருக்கிறான். இப்போ பார்த்தீங்களா, மனிதர்கள் மத்தியிலே மிகுந்த சாந்தமுள்ள ஒரு மனுஷன் மோசையை போல் நான் யாரையுமே பார்த்ததில்லை. இங்கே பாருங்கள், ஊரே கலவரம், ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பயங்கரமாக கத்துறாங்க. ஒரு ஆள் அமைதியாக இருக்கிறார். அமைதியாக இருப்பது மட்டுமல்ல, அவர் மற்றவர்களையும் அமைதியாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வேற ஒரு பதிப்பில் பார்க்குறோம், சும்மா இருங்கய்யா அப்படிம்பார். வேற ஒரு பதிப்பில் இந்த வார்த்தை நீங்கள் பார்க்கணும், சும்மா இருங்க, ஏன் கத்துறீங்க, ஏன் குய்யம்மையான்னு கதறீங்க, கதறாதீங்க, வேண்டாம், அமைதியாக இருங்க, சும்மா இருங்க. அந்த வசனம் பாருங்க, 14 மீண்டும் வாசியுங்கள். ஆண்டவரே உங்களுக்காக போராடுவார், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஐயா என்று மோய்சன் சொல்லுகிறார்.
அந்த இடத்துல இந்த வசனம் வந்து எளிமையாக இருக்கிற மாதிரி தோணலாம். எவ்வளோ பெரிய ஒரு தடை, எவ்வளோ பெரிய சங்கடம், எவ்வளோ பெரிய சவால், எவ்வளோ பெரிய துன்பம், போராட்டம் அந்த மோய்சனுக்கு இருந்திருக்குன்னு நீங்கள் யோசித்து பாருங்களேன். இவ்வளவு நன்மைகளை பெற்றுக் கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனால் அங்கே அப்படி தொடர்ந்து நம்ம ரொம்ப வேகமாகவே நம்ம போயிடலாம். நம்ம பார்க்குறோம் விடுதலை பயண நூல், அதே இதில் தொடர்ந்து பார்க்கலாம். 16ஆம் அதிகாரத்தில் பசி மன்னா பொழிகின்ற நிகழ்ச்சி அவ்வளோ ஈஸியாக நடந்துருச்சா? அவங்க படுத்தின பாடு. தொடர்ந்து 17ஆவது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குறீங்க தண்ணீர் பிரச்சனை. அந்த 14, 15, 16, 17 இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து போராட்டம். இன்னும் சொல்லப்போனால் விடுதலை பயண நூல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க போராட்டம். யாருக்கு போராட்டம்? மோய்சனுக்கு போராட்டம். யார் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது? இந்த மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது. இவருக்கு போராட்டமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த போராட்டத்தினுடைய ஒரு 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 உச்சத்தின் ஒரு வார்த்தையை பார்க்கலாம். 17 வாசியங்கள். தண்ணி கிடைக்கல, தண்ணி வேணும், அப்படியே தாகமாக இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் வந்து மோய்சன் வந்து அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிட்டார். மனுஷன் தானே, எல்லாரும் மனுஷன் தானே, சோர்ந்து போகிறார். சோர்ந்து போய் அந்த வசனத்தை வாசிங்க, 4வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரிடம் இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என்மேல் கல்லெறிவார்களே என்று கதறினார். என்ன வார்த்தையை பாருங்க, கதறினார். எவ்வளோ ஒரு வேதனை இருந்திருக்கும் அந்த மனுஷனுக்கு. அப்போ ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. 3 நாள் ப்ரேயர் மீட்டிங்கு போகிறோம், 1000 நாள் நாங்கள் ஜெபம் பண்ணோம், அதனால் எங்களால் கனி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சரியில்லை. அதுவும் இது வந்து மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம், மிகப்பெரிய போராட்டமான ஒரு விஷயம். கனி கொடுக்கணும் என்பது, பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் என்பது, பிறரை ஈர்க்க வேண்டும் என்பது, பிறருக்கு சுவை ஊட்ட வேண்டும் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு சவாலான விஷயம், மிகப்பெரிய கடினமான ஒரு காரியம். எவ்வளவு பெரிய கடினமான காரியமாக இருந்தாலும் அந்த நம்பிக்கையாளனுக்கு, அந்த விசுவாசிக்கு ஒரு உணர்வு இருக்கும், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் என்பது தான். எனவே பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், கனி கொடுப்பது என்பது எளிதானது அல்ல. மாறாக பலவித தடைகளை தாண்டி தான், பலவித கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்களை தாண்டி தான் நாம் கனி கொடுக்க முடியும் என்பது மோய்சனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு சிறிய பாடமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். எழுந்து நிற்போம். ஒரே ஒரு சரணம் மட்டும் பாடலாம். ஒரே ஒரு சரணம் மட்டும் பாடி ஆண்டவரை துதிக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று கைதட்டி ஆர்ப்பரித்து ஒரே ஒரு சரணம் அல்ல ஒரு பல்லவி மட்டும் போதும். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. கைதட்டி பாடலாமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே.
கரங்களை உயர்த்துவோம். அல்லேலூயாம், அல்லேலூயா, அல்லேலூயாம். அல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர். இயேசுவே என் இரட்சகர். அல்லேலூயாம், அல்லேலூயா, அல்லேலூயாம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். அப்புறம் அந்த மோய்சன் எப்படியெல்லாம் தடைகளை தாண்டி ஒரு மிகப்பெரிய விடுதலை பெற்றுக் கொடுத்தார், ஒரு பிரயோஜனமாய் இருந்தார் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கனி கொடுப்பது என்பது சாதாரண விஷயமல்ல, மிகப்பெரிய சவாலான காரியம். தடைகளை தாண்டி தான் நாம் கனி கொடுக்க முடியும். இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இதை நான் சொன்னேன். யோசேப்பை குறித்து நாம் பார்க்கலாம். மீண்டும் அந்த ரெண்டாவது கேரக்டர் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சொந்த சகோதரர்களினால் வந்த பகை. அப்புறம் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும். அவங்க கொண்டு போய் தூக்கி என்ன செய்கிறாங்க, மிகப்பெரிய பாலு கிணத்துல போட்டுடுறாங்க. அப்புறம் தூக்கி என்ன செய்கிறாங்க, ஒரு ஆள்கிட்ட விற்கிறாங்க. அவன் என்ன செய்கிறான், இன்னொரு ஆள்கிட்ட விற்கிறான் இல்லைங்களா. கடைசியில் ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் ஊழியம் பண்ணுறான். அங்கேயும் பார்த்தாக்க ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஒழுக்க வாழ்வுக்கு எதிரான ஒரு சூழலை அங்கு பார்த்து அதுலேயே அவன் ஜெயம் எடுக்கிறான். இப்படிப்பட்ட தடைகளையெல்லாம் தாண்டி தான் அப்புறம் சிறைச்சாலையில் இருக்கிறான். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால தான் நான் விட்டேன். யோசேப்பை குறித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவ்வளவு தடைகள். தொடக்கத்தில் சொந்த சகோதரர்கள். இன்றைக்கி நம்ம குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா சொந்தத்திலேயே தான் தடைகள் வருகிறது. ஆனாலும் நம்ம சொந்தங்களுக்குள்ளாக உறவுகள் மத்தியில் கனி கொடுக்க ஆண்டவர் அழைக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு கனி கொடுத்தாரா இல்லையா? சொந்தங்கள் மத்தியில், உறவுகள் மத்தியில் கனி கொடுத்தார். அந்த எகிப்து தேசத்துக்கு மட்டுமே அவர் பிரயோஜனம் உள்ளவராக இருந்தார் என்று மட்டுமல்ல, கடைசியில் பார்த்திங்கன்னா தன்னுடைய தந்தைக்கு, தன்னுடைய சகோதரர்களுக்கு, அத்தனை பேருக்கும் அவர் நல்ல கனி கொடுத்தவராக இருந்தார். தன்னுடைய பண்புகளால் தன்னுடைய தந்தைக்கும் தன்னுடைய உறவுகளுக்கும் அந்த மக்களுக்கும் அப்படியே அந்த பண்புகளால் அவர் சுவையூட்டினார். தன்னுடைய செயல்களால் பிரயோஜனமாக இருந்தார். அல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் இரட்சகர். எனவே கனி கொடுப்பது அந்த ரெண்டு காரியத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு, இந்த ரெண்டு பேரையும், இந்த ரெண்டு கதாபாத்திரத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இனி வரும் காலங்களில் நாம் பயணிக்கின்ற பொழுது நாம் உண்மையிலேயே கடவுளுக்கு பிடித்தமான காரியங்களை செய்து கனி கொடுக்கலாம் என்பது தான், கனி கொடுக்க வேண்டும் என்பது தான் இன்றைய நாளில் நீங்களும் நானும் சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு சிந்தனையாக இருக்கிறது. சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் இரட்சகர். இப்போ நாம் புரிந்து கொண்ட இந்த புரிதலில் கனினா என்ன அப்படின்றதுக்கு ஒரு புரிதல் வேணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன். நாம் புரிந்து கொண்ட இந்த புரிதலில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கனி கொடுக்க அழைக்கின்றார். எடுத்து நீங்கள் வாசிக்கலாம். கனி கொடுக்க ஆண்டவர் அழைக்கின்றார் என்பதற்கு ரொம்ப அழகாக நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வேத பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதிய நற்செய்தி 15 எடுத்து வாசியுங்கள். வாசிங்க. நான்காவது வசனம், நான் உங்களோடு இணைந்திருப்பது போல இணைந்திருங்கள். கனி தர இயலாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரையும் இந்த ஒரு புரிதலில் கனி தர ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் என்பதுதான் இன்றைய நாளில் நாம் எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு மறு சிந்தனையாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் இரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ கனி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். யார் யார் சும்மா இருக்காங்களோ அவங்களால என்ன செய்ய முடியாது, கனி கொடுக்க முடியாது. சும்மா இருக்கிறவங்களால கனி கொடுக்க முடியாது. அப்போ நம்ம சும்மா இருக்கக்கூடாது.
ஒரு விஷயத்தை கவனிங்க, நம்ம சும்மா இருந்தால் நம்ம வீட்டாருக்கும் பிடிக்காது. நம்ம சும்மா இருந்தால் பரலோகத்து வீட்டாருக்கும் பிடிக்காது. புரியுதா? நான் சும்மா இருந்தேன்னா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. நான் சும்மா இருந்தேன்னா விண்ணக அப்பாவுக்கும் பிடிக்காது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தோம், நல்லா ஜெபம் பண்ணுறோம், ப்ரேயர் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒருவேளை சும்மா இருந்தோம்னு சொன்னாக்க இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயமா இருக்கிறது தாளந்து உவமை. இப்போ எடுத்து இருக்கட்டும், அப்படியே தாளந்து உவமை. நம்ம கொஞ்சம் நேரம் இல்லாததுனால நான் விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். தாளந்து உவமை 5:2:1. என்ன நடக்குது? இந்த 1 பெற்றுக்கொண்டவன் என்ன செய்கிறான்? மண்ணுங்களை போட்டு வச்சு சும்மா பார்த்துருக்கான். தலைவனுக்கு பிடித்ததா? இயேசு என்ற தலைவனுக்கு பிடித்ததா? விண்ணக தந்தைக்கு பிடித்ததா? பிடிக்கல. அதான் சொன்னேன், சும்மா இருந்தால் நம்ம அப்பாவுக்கும் பிடிக்காது, சும்மா இருந்தால் விண்ணக அப்பாவுக்கும் பிடிக்காது. சும்மா இருந்தால் நம்ம வீட்டாருக்கும் பிடிக்காது, சும்மா இருந்தால் பரலோக வீட்டாருக்கும் பிடிக்காது. அதுக்கு சரியான உதாரணம் இந்த தாளந்து உவமையை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் இரட்சகர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். லூக்கா 6:44 வாசியுங்கள். 6:44. லூக்கா 6:44 வாசியுங்கள். ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும். ஏனென்றால் ஓகே, ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும். இங்கே பாருங்களேன், நான் யார், நான் எப்படிப்பட்ட ஆள், நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு என்னுடைய செயல்களாலே என் ஆண்டவர் கணித்து விடுகிறார். அல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் இரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, நற்பண்புகள், நற்செயல்கள் சொன்னேன் இல்லையா? நற்பண்புகளால் கனி நம்ம சுவை ஊட்டணும், நற்செயல்களால் பிரயோஜனமாக இருக்கணும் சொன்னேன் இல்லையா? அதே போல் என்னுடைய நற்பண்புகளால், என்னுடைய நற்செயல்களால் நான் யார் அப்படின்னு என் ஆண்டவர் அறிந்து வைத்திருப்பார். என்னுடைய நற்பண்புகளால், என்னுடைய நற்செயல்களால் நான் வந்து கனி கொடுக்குறேன்னா, கனி கொடுக்கலையா, நான் யார் அப்படிங்கிறத இந்த உலகமும் தீர்மானித்து விடும். என் ஆண்டவரும் அதை ஈஸியாக தீர்மானித்து விடுவார். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க, நம்ம உண்மையான ஊழியக்காரனா அல்லது போலியான ஊழியக்காரனா அப்படிங்கிறத எதை வச்சு தீர்மானிப்பாங்க நம்ம மக்கள் அப்படின்னா, நம்ம கொடுக்குற கனியை வச்சு தான். நான் உண்மையாக டூப்ளிகேட்டா அப்படி சொல்லி, நான் உண்மையான குருவானவரா அல்ல டூப்ளிகேட்டா, நான் உண்மையான ஊழியக்காரனா டூப்ளிகேட்டா, நான் உண்மையான அப்பாவா டூப்ளிகேட்டா, உண்மையான அம்மாவா போலியா, எல்லாமே எதை வைத்து தீர்மானிக்கிறார்கள் நம் மக்கள் ஆண்டவர் அப்படின்னு சொன்னால், நாம் கொடுக்கக்கூடிய கனிகளை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ கனி கொடுப்பது என்பது மிக மிக அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவர் கடவுளுக்காக பெரிய பெரிய காரியம்லாம் நாம் செய்யணும்னு நினைக்கிறோம்ல, கடவுளுக்காக பெரிய பெரிய காரியம்லாம் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அப்படி நினச்சிவிட்டு ஒரு பேசிக்காக அடிப்படையாக நான் கனி கொடுக்கலன்னா நான் எப்படி கடவுளுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும்? நம்ம மனசெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான், கடவுளுக்கு பெரிய காரியம் செய்யணும், பெரிய காரியம் செய்யணும், பெரிய காரியம் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் சாதாரணமாக நான் கனி கொடுக்க விட்டல அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நான் கடவுளுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியாமல் போய்விடும். பிரியமானவர்களே, இதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த செஷன் நான் முடிச்சுக்கிறேன். என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு 3 வகையில் கடவுள் ஒரு இன்புட் கொடுக்குறார். 3 வகையில். ஒன்று என்ன கேட்டிங்கன்னா, நம்ம அப்பா அம்மா வழியாக பெற்றுக்கொண்ட நற்பண்புகள், அப்பா அம்மாட்டேருந்து பெற்றுக்கொண்ட நற்பண்புகள், நல்ல நல்ல காரியங்கள் அப்பா அம்மா வழியாக, நம்மளுடைய மூதாதையர் வழியாக. சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. யோசித்து பாருங்கள்,
சில பேர் நல்ல ஜெபம் பண்ணுவாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அவங்கள்ட்ட இருந்து மட்டும் வந்ததில்லை, அது அவங்க பெற்றோரிடமிருந்து அவங்களுடைய மூதாதையரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு காரியம். உங்களெல்லாம் ஒருங்கிணைச்சார் பிரான்சிஸ் சேவியர். நான் அவர் இருக்கிறாரு, ஆனாலும் ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஒரு ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னாக்க அதுக்கு ஒரு பேஸ் இருக்குது. அது அப்படி ஒன்று நேரடியாக அது ரத்தத்தில் ஊர்னது. அது அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜெப மனுஷன். நான் பூதூரில் பங்குசாமியாக இருக்கும்போது நல்லா பார்த்துருக்கேன். நான் பரிந்துரைத்து ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனை அப்போவே 40 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துருக்குறோம். அவர் தலைமாட்டில் பார்த்திங்கனாக்கா குருவான ஒரு லிஸ்ட் இருக்கும். அவர் தலைமாட்டில் பார்த்திங்கனாக்கா ஒரு சில பெட்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த குருவானவருடைய பேரை படிச்சுட்டாவே அந்த குருவானவருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு லிஸ்ட்டு வந்துடும் கிடுகிடுன்ட்டு. நான் யதார்த்தமாக ஒரு தடவை அனாயிட்டி கொடுக்க போகிற சமயத்தில் இதெல்லாம் பார்த்து என்ன அப்படிங்கிறேன். இல்லை உங்களுக்காக நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஒரு வைராக்கியமாக ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். தான் பெற்றுக்கொண்டதை அவர் ஒருவேளை வளர்த்து கொண்டு இருக்கலாம். அப்போ அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய பெற்றோர் மிக மிக அவசியமான ஒரு காரணிகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், என்னுடைய பெற்றோர்களெல்லாம் அதை மனசில் வச்சுக்கணும். நம்மள்ட்ட இருந்து அப்படியே ஒரு அதாவது இரத்தமும் சதையுமாய் மட்டும் என் பிள்ளையை கொடுக்கக்கூடாது. இரத்தமும் சதையுமாய் மட்டும் என் பிள்ளையை கொடுக்கக்கூடாது. என்கிட்ட இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட கேரக்டர்ஸோடு அவங்க போகணும். அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு, நம்முடைய பெற்றோர் வழியாக நமக்கு ஒரு சில காரியங்கள் கொடுக்குறாரு. ரெண்டாவதாக கிடைக்கிது என்ன கிடைக்குதுன்னா, நம்ம படிக்கிறோம், அறிந்து கொள்கிறோம், இது மாதிரி தியானங்களுக்கெல்லாம் போகிறோம், இதன் வழியாக கற்றுக்கொண்டதன் வழியாக ஒரு சில காரியங்கள் கிடைக்கிறது. மூன்றாவதாக நம்மளை நினச்சி பார்க்க முடியாத கடவுளுடைய கொடைகள், கிஃப்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த 3 ஒன்று பெற்றோர் வழியாக, இன்னொன்று நாமளாகவே தேடி 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 தியானங்கள் வழியாக அது வழியாக இது வழியாக தேடி தேடி அறிந்து பெற்றுக்கொண்டுகின்ற காரியங்கள். மூன்றாவதாக கடவுள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கொடைகளை கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு அதை புரிஞ்சிக்கவே முடியாது. அதை எனக்கு கண்டுபிடிக்கணும். கடவுள் எனக்கு அப்படி என்ன ஸ்பெஷலாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அவ்வளவு புதையல்கள் இருக்கின்றன. இப்போ இந்த 3 வகையான காரியங்கள் இருக்கிற பொழுது நம்ம கனி கொடுக்கணுமா வேண்டாமா? இவ்வளவு இருக்குல்ல. இப்போ இவ்வளவையும் வச்சுக்கிட்டு அந்த ஒரு தாளந்து மாதிரி அந்த பூமிக்குள்ளே புதைச்சி வச்சுட்டு போயிடலாமா நம்ம? அப்போ 3 வகையான திறமைகள் அல்லது 3 வகையான கொடைகள் அல்லது 3 வகையான தாளந்துகளை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால், இதை எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்தி கட்டாயமாக பிறருக்கு கனி கொடுப்பவர்களாய் மாறணும். பிறருக்கு சுவை ஊட்டுபவர்களாய், பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நம்ம மாற வேண்டும் என்பதுதான் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். சத்தமாக சொல்லலாம். அல்லேலூயா. இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே இரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் ஜெபிக்கலாம். ஜெபித்து இந்த செஷனை நாம் நிறைவு செய்யலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கைகளை கும்பிடுவோம். நாம் எல்லாரும் கனி கொடுப்பவர்களாய் மாற ஆண்டவரிடம் அருள் கேட்போம். நாம் எல்லாருமே பலவீனப்பட்டவர்களாய் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். கனி கொடுப்பவர்களாய் நம்ம எல்லாரையும் உருமாற்றுகிறார். அந்த உருமாற்றுகின்ற தியானம்தான் அந்த தியானம். மோய்சனை போல, யோசேப்பை போல நாம் கனி கொடுப்பவர்களாய் மாற வாழ ஆண்டவர் இன்று அழைக்கின்ற அந்த அழைப்புக்கு அவரே தன்னுடைய ஆற்றலை தருகிறார். ஆண்டவரே, உம்முடைய ஆற்றல் எனக்கு தாங்க, உம்முடைய அருளை எனக்கு கொடுங்க, உம்முடைய கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அன்று பவுல் ஜெபித்தார், நான் பலவீனப்பட்டவனாய் இருக்கிறேன், என்னுடைய இருதயத்தை ஒரு முள் தைத்து கொண்டிருக்கிறது, அதை எடுத்துருங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ ஏன் கலங்குற, நீ ஏன் தயங்குற, கலங்காது, தயங்காது, என் அருள் உனக்கு போதும், என் அருள் உனக்கு போதும், நீ மிகப்பெரிய காரியங்களை செய்வாய்.
மொய்சனை போல யோசேப்பை போல நீ கனி கொடுப்பவனாய் மாறுவாய் என்று சொல்லி ஆண்டவர் என்று நம்மை பலப்படுத்துகிற நேரம், ஆசீர்வதிக்கின்ற நேரம். நிச்சயமாக நமக்குள் தடை உண்டு, நிச்சயமாக நம்மை சுற்றிலும் தடை உண்டு, பிரச்சனைகள் உண்டு, சவால்கள் உண்டு, சங்கடங்கள் உண்டு. அனைத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்துகிறவராய் இருக்கிறார். அனைத்தின் மத்தியிலும் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் கனி கொடுப்பவர்களாய், பிறருக்கு சுவை ஊட்டுபவர்களாய், பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற ஆண்டவர் தன்னுடைய ஆற்றலை தருகிறார். கைகளை கும்பிடுவோம். அருள் ஒன்றே போதும் ஐயா, பாடுவோம். அருள் ஒன்றே போதும் ஐயா, உன் அருள் ஒன்றே போதும் ஐயா, உன் அருள் ஒன்றே போதும் ஐயா. சேர்ந்து பாடுவோம். அருள் ஒன்றே போதும் ஐயா, உன் அருள் ஒன்றே போதும் ஐயா. என் வலுவின்மையில் என் இயேசுவே, கேட்போம். என் வலுவின்மையில் என் இயேசுவே, உம் வல்லமையை நிறைவாக தாருமையா, உம் வல்லமையை நிறைவாக தாருமையா, உம் வல்லமையை நிறைவாக தாருமையா, உம் வல்லமையை நிறைவாக தாருமையா. அன்பும் அருளும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். நாங்கள் கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு நேரிடுகின்ற சவால்கள், சங்கடங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவற்றின் மத்தியிலே கனி கொடுக்க இயலாதவர்களாய் நாங்கள் மாறிப்போய் விடுகிறோம். அந்த நேரத்திலெல்லாம் உம்முடைய வல்லமையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. மொய்சன் தன்னுடைய 80 வயது, ஆரோன் தன்னுடைய 83 வயது, இந்த காலங்களிலெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு எந்த அளவுக்கு கனி கொடுத்தவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய வாழ்வு முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இனி நாங்கள் வாழும் காலமெல்லாம் பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், கனி கொடுப்பவர்களாய், கனியைப் போல பிறருக்கு சுவை ஊட்டுபவர்களாய் நீர் எங்களை மாற்றும். அதற்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீ தகர்த்தெறியும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நேரிடுகின்ற துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அருளால், இரக்கத்தால், தயவால் நிரப்பும். எங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்று ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். கனி கொடுக்க அழைத்திருக்கிறீர். நாங்களும் ஆம் ஆண்டவரே, உம்மை தேடி வருகிறோம். கனி கொடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், உம்முடைய அருளால் நிரப்பும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது தேநீர் இடைவேளை.